நடிகர் சரத்குமாரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படங்கள்ல இருந்து புதிய போஸ்டர் வெளியிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அவருடைய லைனப்ஸ்ல இருக்க படத்துல ஒன்று ஸ்மைல் மேன். ஸ்மைல் மேன் படத்துல இருந்து புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சரத்குமார் அவர்கள் நடிக்கும் 150வது மூவி ஸ்மைல் மேன். இப்போ ரீசெண்டாக ஒரு புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சரத்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க ஒரு சில படங்கள் மழை பிடிக்காத மனிதன், ஸ்மைல் மேன், மிஸ்டர் எக்ஸ் மற்றும் சித்தார்த்தோட 40வது மூவியில் நடிகர் சரத்குமார் அவர்கள் நடிக்கிறதா இருக்காரு. இப்போ இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வெளியாகிருக்கு. நடிகர் பிருத்திவிராஜோட நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் த கோட் லைஃப். படம் இப்போ அஃபிஷியலாக ஜூலை 19ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் அஸ்வின் குமார் மற்றும் நரேன் அவர்கள் இணைஞ்சி ஒரு புதிய படத்தில் தமிழ் சினிமாவில் நடிக்கிறதா இருக்காங்க. இப்போ அந்த படத்தோட பூஜை போட்டு ஷூட்டிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய நடிப்பில் 50வது படமாக ரிலீஸ் ஆக இருக்க படத்தை அவரே இயக்கி இப்போ ஜூலை 16ஆம் தேதி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், துசரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம் மற்றும் சந்தீப் கிஷான்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ஜூலை 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜூலை மாதத்தில் 2 பெரிய படங்கள் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ராயன் படம் ரா ஆக்ஷன் படமாக இருக்க போகுது. 8 தோட்டாக்கள் மற்றும் குருதி ஆட்டம் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அவர்கள் அடுத்ததாக சித்தார்த்தோட 40வது மூவி இயக்கிறதா இருக்காரு. இந்த படத்தில் சித்தார்த் கூட இணைஞ்சு சரத்குமார், தேவயானி, மேத்தா ரகுநாத் மற்றும் சைத்ரி ஆச்சார்லாம் நடிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. சக்தி டாக்கீஸ் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி மாவீரன் போன்ற படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது சித்தார்த்தோட 40வது மூவியோட கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகியிருக்கு. அறம் பொருள் இன்பம் என்ற தமிழ் சினிமாவோட ஆந்தாலஜி ஃபிலிம்ஸ் 3 ஸ்டோரிஸ் அப்கமிங்காக தமிழ் சினிமாவில் தயாராகி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படத்தை ஒரு டெபு டைரக்டர் கீதா அஞ்சலி அவர்கள் இயக்கியிருக்காங்க. இதை சம்பந்தமான அஃபிஷியல் அப்டேட்ஸ் கமிங் சொன்னு அறிவித்து இப்போ ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று ஜமா. ஜமா படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் வெளியிட்டிருக்காங்க. பாரி இளவழகனோட இயக்கத்தில் இசைஞானி இளையராஜாவோட மியூசிக்கில் படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் யூடியூப்பில் வெளியிட்டிருக்காங்க. படம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.